ஏழாவது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னற்கு அறியான் ஒருவன் இது சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானே என்னறையன் இன்னமுதென்றோம் சொன்னோம் கேள்வேரா இன்னம் துயிலூதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஏழாவது பாடல்ல அன்னே இவையும் சிலவோன்னு ஆரம்பிக்கிறார். தூங்கின்னு இருக்கக்கூடிய தோழியை மற்ற தோழிகள் எழுப்பறா. தாயே அன்னையேன்னு எழுப்புறாளாம். ஏன்னா அவ ஒரு சிவபக்த சிவனடியார், அவளுக்கு மரியாதை கொடுத்து எழுப்பணுங்கிற எண்ணத்துல தாயே அன்னையே அப்படின்னு எழுப்புறா. இவையும் சிலவோ அப்படின்னு கேட்கறா தோழிகள்லாம். உன்னோட குணங்கள்ல இந்த குணங்களும் சிலது இருக்கோ அப்படின்னு. தோழிகள் தான், தோழிகளுக்குள்ள அவாவாளுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அவாவாளுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும், அது பக்கத்துல ஒரே ஆத்துல இருக்கிறவாளுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரியான சில குணங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும், ஒரு மனுஷனுக்கிட்டையும் இருக்கும். அதனாலதான் சொல்லுவோம் எல்லாருக்குமே 2 பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற மனுஷாளுக்கு 4 பக்கம் அதெல்லாம் கூட இருக்கு. ஆனா அது இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படி ஆயிடுத்து. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் வள்ளுவ பெருமான் சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவார். நமக்கு கல்வின்னு ஒண்ணு தொடங்கும் பொழுதே அந்த குணமும் சேர்ந்து தொடங்கணும். ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னா அது நல்ல படிப்பா இருந்து நமக்கு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து அடைய வேண்டிய வஸ்துவான இறைவனை சொல்லி கொடுக்கணும் அந்த கல்வி அப்படிங்கிறது. அப்படி வந்துடுத்தோ அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை முறையும் நன்னா இருக்கும், நம்மளோட உண்மைத்தன்மையும் ஸ்திரமா இருக்கும். மற்ற வாழ்க்கை நேரம் ஒண்ணு, நம்ம தனியா வாழ்க்கையில ஒண்ணு அப்படின்னு இருக்காது. எந்த நேரத்திலையும் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம். அதுக்கு இந்த கல்வி முறையும் அந்த கல்வி முறையோட சேர்ந்து சொல்லி கொடுக்கக்கூடிய குணமும் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறைய வாழறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, நமக்கு சுதந்திரம் இருக்கு. இதை அடுத்தவா கிட்ட ஒப்படைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அவளுக்காக இப்படி வாழ்வோம், இவாளுக்காக அப்படி வாழ்வோம், அவளுக்காக மாத்திப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருந்தா தாராளமா மாத்திக்கலாம். நம்ம கிட்ட ஒரு தீய குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவா கிட்ட அந்த நல்ல குணம் இருக்கு, அதுல இருந்து நம்ம கத்துக்க முடியும். ஆனா மற்றவாளுக்காக வெளிவேஷத்துக்கு ஒரு நல்லவா மாதிரி நடிச்சுட்டு நம்ம தனியா இருக்கும் பொழுது நமக்கு வேற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் மற்றவாளுக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கைக்குன்னு வரும்பொழுது நல்ல விஷயங்களை மட்டுமே பண்றதும் சரி வராது. அதனால எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்கணும். நமக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில தர்மங்கள், சில நல்ல ஒழுக்கங்களை நமக்காக நம்ம மட்டும்தான் வாழணும். அதை யாருக்காகவும் எப்பயும் விட்டு கொடுக்கவே கூடாது. அது நம்மளுடைய சுதந்திரம். அதனால இந்த தோழிகள் அவளை கேட்கறான், உன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல இதுவும் சிலது இருக்கோ அப்படின்னு கேட்கறான். பல அமரர் உன்னிற்கு அறியான். தேவர்கள்னு சொல்றோம், அவ தபஸ் பண்ணினா அவளுக்கு ரொம்ப ஈஸி சுவாமி கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தேவர்களே உட்காந்து தியானம் பண்ணி சுவாமியோட ரூபத்தை நினைச்சு வரணும் சுவாமி அப்படின்னு நினைச்சா கூட அவளுக்கும் கிடைத்தற்கரிய பெருமானாம் நம்ம சிவபெருமான். அந்த தியானத்துல சுவாமியோட ரூபம் கை கூடணும்னு சொன்னா அது சுவாமி நினைச்சா மட்டும்தான் முடியும். இப்ப கண்ணை முடிண்டு உட்காந்துக்கிறோம், சுவாமியோடைய ரூபம் ஒண்ணுவனா வரணும் அப்படின்னு சொன்னா அது அவன் நினைச்சா மட்டும்தான் நமக்கு அது கை கூடும். இல்லாட்டி என்ன நினைச்சாலும் நமக்கு அது கை சேராது.
அப்படி தேவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத ஒரு கிடைத்தற்கரிய பொக்கிஷம், கிடைத்தற்கரிய ஒரு வஸ்து நம்மளுடைய சிவபெருமான். அவனை யாருக்கும் ஒப்பிட முடியாது, அவனோட யாரையும் ஒப்பிட முடியாது. பெரும் சிறப்பு வாய்ந்தவன் நம்மளுடைய சிவபெருமான். உன்னற்கரியான் ஒருவன் இருன் சீரான், சிறப்பு வாய்ந்தவன். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானோட சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். சுவாமியோட சின்னங்களை கேட்கும் பொழுது சிவா அப்படின்னே வாய் திறந்துண்டு எழுந்து பாடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கின்னு இருக்கும் பொழுது சிவனுடைய சின்னங்கள்னு சொல்லக்கூடிய சங்கு ஒலி, கைலாய வாத்தியங்கள் போன்ற பல வாத்தியங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒலிகள் கேட்டுது அப்படின்னு சொன்னா, காதுல கேட்டுது அப்படின்னு சொன்னா, தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் பொழுதே அந்த வாய் வந்து சிவா அப்படின்னு தான் சொல்லிட்டு எழுந்துக்கும். அவ அப்படி எழுந்து பாலாம் அந்த தோழி. அதுதான் சொல்றா. சின்னங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியம் நமக்கு சின்னம். நம்மளை என்ன அடையாளப்படுத்திக்கணுமா? நான் சைவன்னு காட்டிக்கணுமா? நம்ம இந்து மதம் அப்படின்னு காட்டிக்கணுமா? இது என்ன பெருமைக்கு நம்ம சொல்லிக்கிறதுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சின்னங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொடிகள் இருக்கு இல்லையா? எல்லா நாட்டுக்குமே கொடிகள் இருக்கு. நம்மளோட இந்திய நாட்டுக்கு மூவர்ண கொடி இருக்கு. அது நம்மளோட நாட்டோட சின்னம். எதுக்கு இருக்கு? அதுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? நம்ம நாடு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தர்மத்தை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் திருநீரிட்டுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு உண்டான சின்னங்கள் நம்ம கிட்ட எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. எதுக்கு அடையாளப்படுத்திக்கணும்? அடையாளம் ஒன்று இருந்து அதை காப்பாத்திண்டு வந்தாதான் இப்படி ஒரு தர்மம் இருந்திருக்கு. பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் ஏதாவது கஷ்டம், ஒரு நல்ல வழி பிறக்காதா அப்படின்னு ஏங்கும் பொழுது இந்த வழியை நம்ம வச்சுட்டு போகணும் இல்லையா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை அவளுக்கும் காட்டணும் இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலம் கலிகாலம். இப்பவே நிறைய சிரமங்கள் இருக்கு. நம்ம பார்க்கும் பொழுதே அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எத்தனை சிரமங்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு நிம்மதி, மனசுக்கு ஒரு சங்கடம் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த நிம்மதியை தேடி அலையும் பொழுது அவளுக்கு ஒரு வழியை காமிக்கணும் இல்லையா? விட்டுட்டு போனோம் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிட்டோம்னா எதுக்கு சின்னங்கள், எதுக்கு அடையாளம்? நம்மளை எதுக்கு அடையாளப்படுத்திக்கணும்? நம்ம என்ன அப்படி நம்மளோட மதத்தை போய் அப்படி காமிச்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா அந்த தலைமுறைகளுக்கு தெரியாமையே போயிடும் இல்லையா? அப்படி நினைச்சிருந்தானா இத்தனை ராஜாக்கள், சோழ ராஜாவா இருக்கட்டும், பாண்டிய ராஜா, சேரன், எத்தனை ராஜாக்கள் நமக்காக எவ்வளவு அடையாளங்களை விட்டுட்டு போயிருக்கா இல்லையா? அதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்மளோட சின்னங்கள். அதனால சின்னங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு அதுதான் அடையாளம். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பார்க்க வேண்டிய சின்னங்கள்னு இருக்கு. பார்க்கக்கூடிய சின்னம்னு சொன்னா இது நம்ம இட்டுக்கக்கூடிய சின்னமாவும் இருக்கு, திருநீரு. அதை நம்ம பார்க்கவும் முடியும். இந்த சிவ ஒலி அப்படிங்கும் பொழுது அது கேட்கக்கூடிய சின்னம். சில விஷயங்கள் சங்கு தான், சங்கோட நாதம் தான். ஆனாலுமே அது கோவில்ல ஒலிக்கக்கூடிய சங்கா இல்ல வேற இடத்துல ஒலிக்கக்கூடிய சங்கா அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியும். அந்த மாதிரி ஒலியிலேயே நம்மளால அந்த இறைத்தன்மையை உணர முடியும். அப்படி இந்த சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி அந்த ஒலிகள், சிவத்தினுடைய ஒரு ஒலிகள் கேட்கும் பொழுதே சிவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்து பாடலாம். அப்படி இருக்கக்கூடிய நீ தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னவன் அப்படின்னு நம்ம சிவபெருமானுக்கு பேர். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்றோம் இல்லையா? தென்னவன் அப்படின்னு, தென்னா அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே, முடிக்கிறதுக்குள்ளாகவே தீசேர் மெழுகொப்ப. அந்த தோழி என்ன பண்ணுவாளாம், எப்படி ஒரு மெழுகு நெருப்பு கிட்ட போய் உருகிறதோ அந்த மாதிரி உருகி போயிடுவாளாம்.
தீக்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு மெழுகு எப்படி ஒழுகுமோ, எப்படி உருகுமோ, அப்படி உருகி போயிடுவாளாம். அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படி உருகிடுவாளாம். அப்படி இருக்கக்கூடிய நீ என்னானை என் அரையன் இன்னமுதன் ரெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாம் இன்னம் துயிலுதியோ. இப்படி சுவாமியோட நாமத்தை சொல்லி உருகக்கூடிய நீ, நாங்கள் என்னோடவன், எங்கள் பெருமான், என் அரையன் இன்னமுது. சுவாமியை கூப்பிடும் பொழுது இந்த மாதிரி எத்தனை அழகான பெயர்கள் நமக்கு கொடுத்துருக்கா. எவ்வளோ அழகான பெயர்கள். எனக்கு இனியவன், என் அரசன், இனிய அமுதன் அப்படின்னு நாங்கள்லாம் ஒரு விதமாக சுவாமியை பற்றி சொல்கிறோம், சுவாமியை பற்றி கூப்பிடுறோம், சுவாமியை பற்றி பாடுறோம். இதெல்லாம் கேட்டுட்டு கூட இன்னும் துயிலுதியோ, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க, இத்தனை நாமங்கள் சொல்கிறோமே இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க அப்படின்னு கேட்குறா. வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய். இந்த வஞ்சம் படைச்ச மாதர்கள் போல நீ ஆயிட்டியோ, ஒரு கல்லஞ்சக்காரி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கல்லஞ்சக்காரி மாதிரி நீ ஆயிட்டியோ, இந்த நாமங்கள் கேட்டு உருகாம தூங்கின்னு இருக்கியே, இது தூக்கத்தினுடைய ஒரு பெருமையோ அப்படின்னு கேட்குறா. என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய். இந்த தூக்கத்தினுடைய பெருமை இப்படி இருக்கா. சுவாமியோட நாமத்தை சொல்லும் பொழுது கூட எழுந்துக்க முடியாத அளவுக்கு தூக்கம் நம்மளை கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தினுடைய அளவு என்னவோ அப்படின்னு கேட்குறான். அப்படி இந்த தூக்கம் பெருசா போயிடுதா அப்படின்னு. 8வது பாடல் என்ன சொல்றான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.